முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்கள் இலாக்கா மாற்றம், புதிய அமைச்சர்கள் நியமனம், செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன், துணை முதலமைச்சர் நியமனம் உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு சுருக்கமான காணொளி தான் அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. தமிழகத்தினுடைய துணை முதல்வர். சேப்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆனார். அப்புறம் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஆனார். இன்றைக்கி துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. குறுகிய காலத்தில் மிகப்பெரிய உச்சம் தொற்றிருப்பவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அப்புறம் இடி ரைடு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிறைக்கு போய் கிட்டத்தட்ட 15 மாதங்கள் சிறைவாசத்துக்கு அப்புறம் இப்போ தான் விடுதலையாகி வந்திருக்காரு. வந்த உடனே மீண்டும் அதே துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. திரு எஸ்.எம். நாசர் அவர்கள் திருவள்ளூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ. சில பல காரணங்களால் சமீப காலமாக கொஞ்சம் ஒதுக்கியே வைக்கப்பட்டிருந்தார். இப்போ மீண்டும் உள்ளே வந்து அவருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அப்படிங்கிற இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இவர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. இதுவரைக்கும் வேறு எம்எல்ஏவாக மட்டும்தான் இருந்தார். இப்போ தான் முதல் முறையாக இவருக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு, சுற்றுலாத்துறை அமைச்சர். திரு கோவி செழியன் அவர்கள் இவரும் புதிதாக இப்போ அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இதுவரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தார். பொன்முடி அவர்களுடைய உயர்கல்வித்துறை இவருக்கு மாற்றப்பட்டிருக்கு, உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். திருமதி கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் இவங்க இதுக்கு முன்னாடி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. இப்போ அந்த இலாக்கா அவருக்கு மாற்றப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. டாக்டர் எம் மதிவேந்தன் அவர்கள் இவர் இதுக்கு முன்னாடி வனத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த இலாக்கா மாற்றப்பட்டு இப்போ இவர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். திரு சிவா வி மெய்யநாதன் அவர்கள் இதுக்கு முன்னாடி இவர் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துக்கான அமைச்சராக இருந்தார். இப்போ இவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அப்படிங்கிற இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. திரு ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர்கள் இதுக்கு முன்னாடி இவர் வகித்த இலாக்கா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. இப்போ அது மாற்றப்பட்டு இவருக்கு பால்வளத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கார். நிதித்துறை மற்றும் மனிதவள மேம்பாடு இதுக்கு முன்னாடி அவர் வகித்த இலாக்கா. இப்போது அதே தான், அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் மாற்றப்பட்டு நிதித்துறை மற்றும் பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் ஒதுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் இவர் வகித்த இலாக்கா உயர்கல்வித்துறை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இவர் பல சர்ச்சைகளுக்கு சமீப காலத்தில் உள்ளானார். சொத்து குவிப்பு வழக்கில் பல வழக்குகளை மேற்கொண்டார், வழக்குகளை எதிர்கொண்டார். அதனாலேயே என்னவோ இவருடைய இலாக்கா இப்போது மாற்றங்கள். நீண்ட காலமாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போ அந்த இலாக்கா மாற்றப்பட்டு வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார்.